அவர்களை பள்ளி ஆசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். அன்பிற்கினிய மாணவர்களே, அந்த ஒரு சேவை நிமித்தமாக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். இப்பேற்பட்ட நிகழ்வுக்கு நம்மை மேலும் செக்ரட்டரி திரு மதன் ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் பள்ளி ஆணைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதும் குரங்கு குணம், ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இவை அத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. அப்ப மனுஷன் பிறக்கும் போது மனுஷனாத்தான் பிறக்கிறான். காலப்போக்கில் தன்னுடைய மனித தன்மையை இழந்து அவை மிருகமாக மாறுகிறான். மனித ரூபத்திலே பல மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பையனை வீட்டுல ஒரு பூனையோட காதுல பாலை ஊத்திக்கிட்டு இருந்தான். பையன் தன்னுடைய வீட்டுல பூனையோட காதுல சில சமயம் உபகாரங்கள் கூட உபத்திரமா போய்கிட்டு இருக்குது, கஷ்டமா போய்கிட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமலாவது இருக்கலாம். ஆக இப்பேற்பட்ட காலகட்டத்துல இப்படி ஒரு அருமையான நிகழ்வை ஒரு ஏழை குழந்தைகளுக்காக அவர்களை வாழ்விலே ஒரு கை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக மாணவர்கள் மத்தியில பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாணவ பருவம் ஒரு அருமையான பருவம். நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வசதி வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி படித்தோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். பட் இப்போ எல்லாம் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீயிங் கிவன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அவங்க இருந்தாலும் அதை நல்ல முறையில் பயன்படுத்துறதில்லை. இந்த லேண்டிஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே
நவம்பர் 14th இந்த சில்ட்ரன்ஸ் டே முன்னிட்டு இங்கே லயன்ஸ் கிளப் கம்பைன் பண்ணி ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் அதிக நேரம் பேச விரும்பலை. நான் என்னுடைய எய்மே வந்து மாணவர்கள் மத்தியில் அதிக நேரம் பேசணும், அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்களை எப்படி படிக்க வைக்கணும், இந்த சமுதாயத்தில் மிக சிறந்த மாணவர்களாக ஒரு சிறந்த நல்ல குடிமகன்களாக எப்படி வரணும் அப்படின்ட்டு அதிக நேரம் பேசக்கூடிய ஆர்வம் எனக்கு உண்டு. நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. தனியாக இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஹெர்பர்ட் லேடிஸ் அவர்கள் இன்னொரு நாள் தனியாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் மத்தியில் வந்து நான் அதிக நேரம் பேச விரும்புகின்றேன். தற்பொழுது வந்து இந்த சுச்சுவேஷனில் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. இந்த விழாவிற்கு என்னை வரவேற்பு கொடுத்து வருகை புரிவதற்கு அத்துணை ஏற்பாடுகளையும் செய்து மரியாதை செய்த இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியை பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மொத்தம் காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஏற்ற கேம். ஆகவே மாணவர்கள் அந்த கேமில் தங்களுடைய திறமையை காட்ட முடியும், தங்களுடைய வெற்றிகளை தட்டி செல்லும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாட்டர் காய் என்று கண்களை கட்டி
பரிசாக டிவிடி பிளேயர் எடுக்க போறாங்க. செக்ரட்டரி எங்க இருந்தாலும் இங்க வாப்பா. A. Amsat, Anna Nagar, number 1068. Slip number 1068. Anna Nagar, A. Amsat, DVD player, first player. 1068. Wait பண்ணு. 1608. இந்த டிவிடி பிளேயர் ஸ்பான்சர் பண்றது வந்து மாஸ் எலக்ட்ரிகல்ஸ் அர்த்தம் அவர்கள் உரிமையாளர் அப்பா. மாஸ் எலக்ட்ரிகல்ஸ் வந்து இந்த டிவிடி பிளேயர் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. மாணவிக்கு வாழ்த்துக்கள். அந்த பாப்பானால நம்ப முடியல, அமைச்சுட்டானா அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. அடுத்த அரை மணி நேரத்துல அடுத்த குழுக்கள், அடுத்து இன்னொரு அரை மணி நேர இடைவெளிக்கு பிறகு அடுத்த குழுக்கள். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய மாணவர் இன்ட்ராக்ட் கழகத்தினுடைய Brothers and sisters, I want to thank you all on behalf of our school for participating in this grand event. As the president of Interact Club of Landis Matriculation Higher Secondary School, I have great pleasure to see such a big crowd with the esteemed presence of chief guests and other guests. Well, the objective and aim of this function is to provide financial help to residents staying in home with no family background, starving in poverty without support of kith and kin. Within a short span of time, we have arranged our level bus for this function with the cooperation and full-fledged support of 9th standard and 11th standard students who are members of our club, and obviously all of our students have helped to achieve this. I wish to convey my heartfelt thanks to one and all again. I wish to convey my opportunity to our beloved and respected correspondent, management and other staffs of the school for having guided us by all means to bring out this function as successful. Thanks to all. Have a nice day and happy Children's Day. அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெகு அருமையாக உங்களை வரவேற்றாரு. சரி, அடுத்து நம்ம மறுபடியும் நாளை பார்ப்போம். சார் அங்க என்ன அண்டா வச்சிருக்காங்க? கூழ் ஊத்துறாங்களா? கூல் மாதிரி தான் ஜூஸ். கூல் இல்ல, கூல் ட்ரிங்க். ரைட், வாங்க. பழச்சாறு பழச்சாறு இதே கூல் பண்ணதான் கிடைக்கல. இதுல நீங்க பாருங்க. நான் கண்டிப்பா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வாய்ப்பு. அப்ப இதுவரைக்கும் நீங்க புத்தகமே வாங்கினதில்லை? புத்தகங்கள் வாங்கினதில்லை. ஆனந்த விகடன் குமுதாக ஒத்துழைப்பு நல்கி வந்தார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஸ்டால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ரொம்ப ரோசக்காரன் நிரூபித்தாரு. நான் சொன்ன மாதிரி அந்த குட் ரூலர்ஸ், உலகளாவிய ஆட்சியாளர்கள்ங்கிற அந்த வரலாற்று புத்தகத்தை சார் வாங்கிட்டாரு. ரொம்ப வரலாற்றுல ஆர்வம் உடையவங்க நான் ஒத்துக்கிறேன் சார். ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு புத்தகம் வாங்கணும் நானும் மிக நாட்களா இருந்தேன். அதற்கு இந்த புத்தக ஸ்டால் வந்து உதவியா இருந்துச்சு. அதை வாங்குவதற்கு தூண்டிய தமிழையா நன்றி.
ஆமாம் சார், இதுக்கு பேர் தான் கோல்டு கோல்டு காயின் சாக்லேட். ஆமாம், கோல்டு காயின் சாக்லேட் அப்படின்னா எத்தனை கேரட்? கேரட் அப்படியா? கேரட் அதாவது அந்த செம்பனுடைய கலப்படமும் தங்கத்தினுடைய எவ்வளவு இருக்குன்னு அந்த வார்த்தை. வெரி குட் சார், எனக்கு ரொம்ப நாள் தெரியாம இருந்தது. நான் பார்த்தோன்னே அப்படிதான் கேட்கலான்னு 24 கேரட் அப்படிங்கிறது ஒரிஜினல் தங்கம். ஒருவேளை இது வந்து நம்ம ஒரிஜினல் தங்கமாக வச்சிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் தங்கத்தோட வேலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ரூபி தான். நீங்க ரொம்ப கரெக்ட் பேசுறீங்க. அது இல்லாமல் வணக்கம். ஹலோ, நான் இங்கே இருக்கேன். எனக்கு லாண்ட்ரி ஸ்கூலில் ப்ரோக்ராம் இங்கே வந்து 8 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்துடும். இப்போ அதுவும் இல்லையே. சரி, இல்லை இப்போ நான் ஃபங்க்ஷனில் இருக்கேன். கடையில் கரண்ட் இருக்கா இல்லையான்னு சரியாக தெரியல. ஓகே, சாயந்தரம் பார்க்குறேன். ஓகே.
நம்ம மாணவர்கள் சாப்பாட்டுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க அல்லது விளையாட்டுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க நம்ம நம்ம தான் சார் தப்பா அதான் சொல்றேன். அப்ப பாத்தீங்கன்னா மாணவர்கள் எவ்வளவு புத்தகங்களை ஆர்வம் வாங்கிட்டு வராங்க. அந்த 4-5 பேர் பாக்குறேன் நானு. அப்படியே ஏதோ ஒரு 5-6 புத்தகத்தை கரெக்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு மாணவர்கள் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அதே அளவுக்கு படிப்பிற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பா. அதாவது சார் சீன தேசத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஒரு மீனை கொடுங்கன்னு கேட்டு வர்றவனுக்கு ஒரு மீனை கொடுக்கறத விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீன் பிடிக்க கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த எஜுகேஷன். இதுதான் கல்வி. அந்த வகையில மாணவர்கள் நிறைய புத்தகங்களை படிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி அந்த பழமொழியை பழமொழி ஆக்குற மாதிரியே நிறைய புத்தகத்தை அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, பயன்பட்டு இருக்காங்க. ஆமா கண்டிப்பா. லேண்டி ஸ்கூல் மாணவர்கள் சாதாரண மாணவர்கள் இல்லை என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
வருஷம் ரொம்ப கிராண்டாவே நடக்குது. சைனாக்காரங்க சாப்பிட நம்ம ஏன் தான் சாப்பிடணும்? நீங்க அப்படி வரீங்க, சாப்பிடுறத நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது? நல்லதா சார், எல்லாத்துலயுமே ஒரு புதுமை வேணும், ஒரு மாற்றம். ரைட் சார், ரைட் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரி, இப்ப இன்று அனைவரும் வெகு பரபரப்பாக காத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த மூன்றாவது பரிசை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியின் பெயரை இப்பொழுது நம்ம பள்ளியின் தாளாளர் அவர்கள் நிக்சன் சார் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அது யாருக்கு மேலே போயிருந்தோ யாருக்குமே தெரியாது.
பரிசு அருமையான பரிசு செல்போன். மூன்றாவது பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலி BS மூக்கன், கோமனாம்பட்டி, காத்தம்பட்டி. 5409 5409 5409 04784. உங்களுடைய பரிசு சீட் வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து உடனடியாக நம்மளுடைய பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தில் இருந்து கொடுக்குறாங்க. கிஃப்ட் மெம்பர்ஸ் ஸ்பான்சர் பண்ணாங்க. வாங்கிக்கணும். யார் வச்சிருக்கீங்களோ இதனுடைய சீட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட்டு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து இந்த பிரைசஸ் கொடுக்கப்படும். வாழ்த்துக்கள். இன்னமாக உங்களை ஸ்டாலின் போகலாம். அடுத்த பிரைஸஸ் ஒரு காமெண்ட். இது பரிசு ரொம்ப அருமையான பரிசு சார். செல்போன் ஏன்னா ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. ஆமா சார். கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா முத ராமன் சீதையை பார்த்துக்கிட்டதே கம்பர் பெருசா எழுதினாரு. அவளும் நோக்கினார், அண்ணனும் நோக்கினார். அடுத்த குழுக்கள் இனி ஒரு அரை மணி நேர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடைபெறும். அதுவரை மறுபடியும் ஸ்டாலில் கவனம் செலுத்தலாம். போய் பார்த்தீங்கன்னா வாட்லாக் வந்து நம்முடைய டான்ஸ் போட்டிருக்கோம், அதுல கேம்ஸ் போட்டிருக்கோம். இந்த ரிங் பால்றீங்களே அப்படிங்கிற சார் ஏதோ மோதிரம் கொடுப்பீங்களா? சார் வச்சுருந்தா? ஆமா சார் கையில எத்தனை மோதிரம் சார் போட்டுருக்கீங்களா? கொடுத்துருவோம் சார். வெளியேறீங்க மோதிரமா சார்? ஆமா சார். முதலே சொல்றீங்க சார். சார் ரெண்டு சார் அவரு அப்படியா சார்? மூணுன்றீங்க, ஒரு ரெண்டுங்கிறாரு. ஒருவேளை ரூல்ஸ் இதை பத்தி விஷயம் சொன்னாங்க. கட்டி ஆசைப்பட்ட ஒரு அரசு
மாதிரியான கஜினி மூமெண்ட் இஸ்லாமிக் எவ்வளோ நேரு ஒவ்வொரு லைஃப் ஹிஸ்டரி பற்றி இந்த புக்கில் இந்த விற்பனை பற்றி அந்த ஸ்டாலோட பிக்சர் கேட்பா சார். கண்டிப்பாக கேட்போம் சார். சரி சார், மிஸ் கொடுங்க சார். அவர் ரெண்டுமே பேசணும். நாளை மிஸ் பண்ணிக்கணும் சார். மக்களோட வர மிஸ் சொல்லுங்க சார். விற்பனை எப்படி சொல்லுங்க, எவ்வளோ போயிருக்கிறது நல்லா சொல்லுங்க. அதிகமாக போயிருக்காரு. ரெண்டு செகண்ட் டைம் பாருங்க பாருங்க அந்த டைம்ல ரொம்ப வேகமா அந்த முடி எவ்வளவு பாருங்க. நீங்க வந்து ஜட போட்டு வந்த மாதிரி தெரியுது சார். பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் அந்த டைம்ல எடுத்துக்கீங்களா? அந்த டைம்ல எடுத்துக்கீங்களா? ஆமா சார் ஆமா சார். இப்ப பரவாயில்ல பாருங்க டைம் சத்தமா சத் ஆமா சார். இன்சார்ஜ் நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி போயிட்டு இருக்காங்க. நமக்கு நம்ம விருப்பத்துக்கு கிடைக்கும். வெரி குட்டா இருக்கு. சரி இது என்ன சார்? இது என்ன சார்? பீச் ஸ்டால். இது பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம நேம் சொல்லியிருந்தீங்க. அவங்க நேம் ஆண்டனி ANTONY அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க. சொல்லி அது காசு கொடுத்தா அவங்க சேல்ஸ் நல்லா போயிருக்கா? நல்லா போயிருக்கா சார். யாருக்கும் நம்ம கண்டனி மாடல் வேணும்னா எல்லாமே வந்து மேக்கப் ஒரு இல்லை. அது மாதிரி வந்து பாருங்கப்பா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சார் சார் சூப்பர் சூப்பர் ஜக்கா இருக்கு சார். ஜக்கு மக்கு. ஆமா சார். யார் மக்குன்னு சொல்றீங்க? என்ன உங்க மக்கு சொல்றாங்க சார். நிறைய பேர் இருக்குது. இந்த மசாலா பொடி போடுற மாதிரி நிறைய வச்சிருக்கீங்களே. அப்படிங்களா? சரி அவங்க மல்டிபிள் வச்சுக்கலாம்.
என்ன சார் போன தீபாவளி போன சார் இந்தாப்பா ஒன்னு எடுத்து நீ காசா காட்டா நல்லா இருக்கு. விலை கம்மியான வந்து 5 ரூபாயில ஸ்டார்ட் பண்றோம். சின்ன கோட் இருக்கு, கப்பீஸ், ஒயிட் மொழி, பிளாக் மொழி, மாலை ஐட்டம் எல்லாமே வந்து விலை கம்மி தான். கோல்ட் ஐட்டம் போகும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாகும். கோல்ட் ஐட்டம் வந்து பெருசு ஆளாக விலை கூட. அது போக வந்து தொட்டி, டாப்பு, மோட்ரு எல்லாமே இருக்கும். சம்பந்தப்பட்ட பிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் எல்லாமே அனைத்தையும் மட்டுமே கிடைக்கும். இன்னைக்கு லேடிஸ்ல கிடைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம இன்சார்ஜ் கேட்கலாம். கைவலி, கால் வலி, மூட்டு வலி, எந்த வலினாலும் சரி எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து நம்ம பேசணும். சரி வருவாங்க வந்து வாங்கிக்கலாம். ஏற்பட்ட வெரைட்டி பண்ணக்கூடிய ஒரு நாட்டு கொடுக்குறாங்க. இதில் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இந்தாட்டில் பந்தஸ் கொடுக்குறாங்க. நல்லா வரும் ஒரு ப்ரைஸ் வந்து அவங்களே அறிமுகப்படுத்த போறாங்க. யாருக்கும் தெரியல, மிஸ் நீங்க சொல்லுங்க. R Vanitha number 12365. R Vanitha புதுக்கோட்டை நத்தம் தாலுகா. Phone number 9626986033. R Vanitha fourth prize. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சார். பால வெங்கடேஷ் சுமங்கலி டெக்ஸ்டைல்ஸ் நத்தம். பால வெங்கடேஷ் நம்முடைய மாணவர்கள் 2 பேருக்கு படிக்கிறாங்க. காயத்ரி. இப்போ வந்து 50 பிரைஸ் வந்து ராகவன் சன்னா ரமேஷ் வெள்ளாளப்பட்டி மீனாட்சி நடப்பச்சேரி. பரவாயில்ல சார், நம்ம கரஸ்பாண்ட் சார் ஊர்லயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார் ஆமா சார். நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1846. அஞ்சாவது பரிசு என்ன பரிசு? காட்டன் சாரி. காட்டன் சாரி நம்பர் 1846. 11th சார். ஆமா 11th பாய்ஸ். மதிப்புக்குரிய ஒரு அண்ணையார் எடுத்துருக்காங்க. அம்மா அறிமுகப்படுத்தினீங்களா? நம்ம ஓல்டு ஸ்கூல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா சார் அவங்களே அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. அப்படிங்களா? நீங்க அனௌன்ஸ் அம்மா பண்ணுங்க. இங்க படிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியப்படுங்க. செல்வராஜ் சார் இங்க ஆரம்பிச்ச அந்த ஸ்கூல்ல அம்மா படிச்சிருக்காங்க. இப்ப வந்து நமக்கு எடுக்கிறாங்க பாருங்கண்ணா. எனக்கே தெரியல பாருங்க. அம்மா இங்க சின்ன பிள்ளையா படிச்சிருக்கும் போது எனக்கு இமேஜின் பண்ணும் போது இந்த ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும், அம்மா எப்படி இருந்திருப்பாங்க, அப்ப யாரெல்லாம் வேலை பார்த்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அம்மாவை வந்து எடுத்திருக்கிறாங்க. ரைட்மா சொல்லுங்கம்மா. Rafik Raja number 5098. 5098. ரவி நல்ல வாங்கி சூடா சாப்பிடுங்க. நீங்க வாங்க சார். சார் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை போயிட்டு வருமா? வாங்க வாங்க வாங்க. வாங்க சார். ரொம்ப அருமையான ஒரு
ஆமா சார். இந்த மனுஷனை நடத்துறது 11th ஸ்டாண்டர்ட் தானே? இப்போ மஞ்சுநாதன், வெள்ளினிப்பட்டி, மணப்பச்சேரி போஸ்ட், டோக்கன் நம்பர் 4660 சார். 4660 4660 டோக்கன் நம்பர். இந்த டோக்கன் நம்பர் பிளேஸ் பார்க்கல. நேம் வந்து மஞ்சுநாதன், வெள்ளினிப்பட்டி, மணப்பச்சேரி. ஏய் தம்பி கொடையாரியா தம்பி டேய் தள்ளிக்கப்பா.
கால் எடுத்து நடவிடுவாய் இறைவா நான் தம் படித்த தமிழமதை பாடித்த நான் பாடும்படி உன் தமிழமதை படித்த நான் பாடும்படி அருமையான ஒரு நடனத்தை கடவுள்ளார் தில்கரனை அந்த சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா அந்த தமிழ்நாட்டை கவனிச்சு அருமையா கூப்பிடுறாரு. அதுக்கு கூட நீங்க மெசேஜ் பண்றீங்க பாத்தீங்களா? இந்த ஸ்டூடெண்ட் வந்து படிப்புல நம்பர் 1 ரேங்க் ஸ்டூடெண்ட்.
அதான் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் 1. ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் அண்ட் ஸ்டடி எல்லாத்துலேயுமே நம்பர் 1 ஸ்டூடெண்ட். நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை என்று கேளு. அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது மாறு. எங்கள் நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செலுத்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ. கோயில் இத வந்து மனக்கிற வள்ளிய பூ நம்ம மனசை எடுத்துக்கணும். அங்கு நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட் பவித்ரா அண்ட் சங்கீதா இருக்கிறவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் சிறப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் நான் சில்ட்ரன்ஸ் ஸ்போர்ட்ல எந்த ப்ராக்டிஸுமே கிடையாது. இப்போ தற்செயலாக நின்றாங்க இல்லப்பா உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்க தான் நீங்க தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் கூட நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் டீம் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பவித்ரா ஓகே சார் சுத்தி
நமது இது